பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டோர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் இன்று காலை 10 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. இந்த நிலையில் பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ளதையொட்டி சேலம் சிறையிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் தற்போது பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 2019 தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிறது இந்த விஷயமே வெளிச்சத்துக்கு வருது. அப்ப இருந்து தற்போது வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த கேஸ்ல இருந்தது, அது தொடர்பான டைம் லைனை கொஞ்சம் பதிவு பண்ணிக்கோங்க. 2019ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஏனெனில் அப்படி ஒரு இந்த பாலியல் வன்முறை சம்பவங்கள் வெளிவந்த போது தமிழகம் அதிர்ந்து போனது. ஏனெனில் அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவிய போது ஏற்பட்ட அதிர்ச்சி கொஞ்சம் நஞ்சமல்ல. இளம் பெண்கள் தங்களை விட்டுவிடுமாறு கதறுவதும் பெல்ட்டால் அவர்கள் தாக்கப்படுவதும் போன்ற வீடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி பல்வேறு போராட்டங்களுக்கும் அது வித்திட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் தான் இன்று தீர்ப்பு வரப்போகிறது என்கிற நிலைதான் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவிகள் இளம்பெண்களை மிரட்டி அவர்களை பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோ எடுத்து பிறகு அந்த வீடியோவை காட்டி பணம் பறித்த விவகாரம் தான் அந்த சம்பவம் வருது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அன்று பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் புகார் ஒன்றை அளித்தார். அது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் புகார் ஒன்றை அளிக்கிறார். அந்த புகாரில் 12ஆம் தேதி என்று சபரிராஜன் என்கிற ரிச்சவந்த் தன்னை பொள்ளாச்சியில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டில் சந்திக்குமாறு அழைத்ததாகவும், அன்று மதியம் அந்த பெண் அங்கு சென்ற போது காருடன் இருந்த சபரிராஜன் அந்த பெண்ணை அந்த காரில் ஏற்றிக் கொண்டு சென்றிருக்கிறார். திருநாவுக்கரசு என்பவர் காரை ஓட்டிச் செல்ல பின்னிருக்கையில் அந்த பெண்ணும் சபரிராஜனும் அமர்ந்திருக்கிறார்கள். நடுவழியில் வசந்தகுமார் சதீஷ் என்ற மேலும் 2 நபர்கள் காரில் ஏறி இருக்கிறார்கள். கார் ஓடிக்கொண்டிருந்த போதே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பின்திருத்தி அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த பெண்ணிடமிருந்து அந்த கல்லூரி மாணவியிலிருந்து 20,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கச் சங்கிலியையும் அவர்கள் பறித்திருக்கிறார்கள். அப்படி பறித்துக் கொண்டு வீடியோவை காட்டி தாங்கள் அழைக்கும் போதெல்லாம் தங்களது இச்சைக்கு இணங்க வேண்டும் என்பது என அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். கேட்கும் போதெல்லாம் பணம் தர வேண்டும், தவறினால் அந்த வீடியோவை இணையத்தில் வெளியிடுவோம் என்று மிரட்டிவிட்டு பிறகு அந்த பெண்ணை நடுவழியில் இறக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த பெண் அந்த சம்பவத்தை உடனடியாக வீட்டில் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அடுத்தடுத்து அந்த கொடூர நபர்கள் பெண்ணை மிரட்டி பணம் கேட்ட போது அந்த பெண் வேறு வழி இல்லாமல் நடந்த சம்பவங்களை குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்கிறார். இதையடுத்து திருநாவுக்கரசு அந்த சபரிராஜன் ஆகிய 2 நபர்களையும் தேடி கொடுத்து அந்த பெண்ணின் சகோதரர் இருவரையும் அடித்து உதைத்து நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டிருக்கிறார். அப்போது அவர்களிடமிருந்து செல்போன்கள் பறித்து பார்த்தபோது செல்போனில் மேலும் சில பெண்களை இதே போல மிரட்டி எடுத்த வீடியோக்கள் இருந்திருக்கின்றன. இதன் பிறகே அந்த பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் அந்த புகார் அளிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி அந்த வீடியோக்கள் இணையத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகின. அந்த வீடியோக்கள் பார்ப்பவர்கள் நெஞ்சை கவரச் செய்தன. இப்படி இளம்பெண்களை மிக மோசமாக கொடூரமாக தாக்கி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அதை வீடியோ எடுத்து பணம் பறிப்பு என்ற சம்பவம் என்பது பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். இந்த வழக்கில் சபரிராஜன், சதீஷ், திருநாவுக்கரசு, வசந்தகுமார் என்ற 4 இளைஞர்கள் மீது முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் பிறகு சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த திருநாவுக்கரசு என்ற நபர் தேடப்பட்டு வந்தார். இதுல இந்த 4 பேர்ல சபரிராஜன் என்ற ரிச்சவந்த் முதன்மையான குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது. இவன் இளம்பெண்களோடு பழகி அவர்களை தனியான இடத்தில் வரவழைத்து கட்டாயப்படுத்தி அல்லது மயக்கி அவர்களோடு தனிமையில் இருந்து அதை வீடியோவாக எடுப்பதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். பிறகு அந்த வீடியோ படங்களை பெண்களிடம் காட்டி பணம் பறிப்பது அவனுடைய வேலையாக இருந்து வந்திருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த நம்பி சென்று மிக மோசமான அந்த நிலைக்கு ஆளானது அப்போது வெளியான வீடியோக்களிலேயே தெளிவாக அது தெரிந்தது.
இந்த வீடியோக்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை துன்புறுத்துவதும், வரவழைப்பதும், மிரட்டி பணம் பறிப்பதும் என வெளிப்படையாகவே தெளிவாகவே அதில் பதிவாகியிருந்தது. இதன் பிறகுதான் இந்த சம்பவம் மிகப்பெரிய குறிப்பை ஏற்படுத்தி பிப்ரவரி 24 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அதற்கு மறுநாள் அந்த புகார் கொடுத்த பெண்ணின் சகோதரர் தாக்கப்படுகிறார். திருநாவுக்கரசு மற்றும் இந்த சபரிராஜின் நண்பர்கள் சேர்ந்து அந்த பெண்ணின் சகோதரரை தாக்கி இருக்கிறார்கள். இதன் பிறகுதான் இந்த சம்பவம் இப்படி ஒரு வீடியோ வெளியாகி இப்படி இளம்பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்ற கொதிப்பு ஏற்பட்ட நிலையில் புகார் கொடுத்த நபரையே பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரரையே குற்றவாளிகள் தாக்கினார்கள் என்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி இந்த சில பெண்கள் என்று சொல்லப்பட்டது பின்னர் பொள்ளாச்சி பகுதியில் இதுவும் நூற்றுக்கணக்கான பெண்களை ஏமாற்றி இந்த இளைஞர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம், பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கலாம் என அப்போது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திகள் பரவின. அந்த இளைஞர்களிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் மற்றும் லேப்டாப்பிலும் இருந்து வீடியோக்களும் கூட கைப்பற்றப்பட்ட என்பதை பார்க்கிறோம். இது இந்த வழக்கிற்கு பின்னர் ஒரு அரசியல் ரீதியான பரிமாணம் சேர்ந்து கொண்டது. ஏனெனில் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அருளானந்தம் என்பவர் அப்போது அவர் பொள்ளாச்சி அதிமுகவினுடைய பொள்ளாச்சி நகரத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக அவர் இருந்தவர் என்பதால் இந்த வழக்கிற்கு அப்போது ஒரு அரசியல் பரிமாணமும் சேர்ந்து கொண்டது. அந்த அருளானந்தம் என்பவர் அந்த கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு நாகராஜன் என்கிற ஒரு அதிமுக நபரும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார். பின்னர் அவர் அது இல்லை என்று அவர் விடுவிக்கப்பட்டுவிட்டார். அந்த வீடியோவில் இருப்பது அவர் அல்ல, சதீஷ் என்கிற நபர் என்று சொல்லி அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டுவிட்டார். இப்படி இந்த கட்சி பிரமுகர்கள் இதில் இந்த பெயர்கள் அடிபட்ட போது அதற்கு ஒரு அரசியல் பரிமாணமும் சேர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக முழு விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ரஹ்மான்.